ओ ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜபா செஷனில் கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். தினமும் ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் சங்கத்தில் பகவானுடைய நாம ஜபத்தோடு தொடங்குவது நாம் செஞ்ச பெரும் பாக்கியம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை உச்சரிப்பதற்கு நாம் ரொம்ப பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும். ஏன்னா கலியுகத்தில் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறாருன்னு சொன்னால் அவர் முந்தைய பிறவிலேயே யாகங்கள், தானங்கள், தவங்கள், விரதங்கள், புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போயிருக்கணும், நிறைய பண்ணியிருக்கிறவங்க தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையால், வைணவருடைய கருணையால் நாம் பக்தர்கள் சங்கத்தில் நாம ஜபிக்கிற பாக்கியம் பெற்றுட்டு இருக்கோம். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் இல்லை. அதனால் இந்த கலியுகத்தில் ஒரே வழி, பகவானை அடைவதற்கான ஒரே மார்க்கம் நாம ஜபம்தான், சங்கீர்த்தனயம். ஹரே நாம ஐவகி கேவலம் கலோ நாஸ்தியேவ கதிரின்யதா. கலியுகத்தில் பகவான் நாமத்தை உச்சரிப்பை தவிர வேறு வழியே இல்லை. ஒரே வழிதான் இருக்கு. மற்ற எல்லா வழிகளும் நம்மளால் பயிற்சி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. கலியுக மக்கள் பிராயணா பாயே கலோ அல்பாயுசு கேஜனா மந்தாசு மந்தமதையோ மந்தபாக்கியா உபாத்திருதா. கலியுக மக்கள் அல்ப ஆயுசு உள்ளவங்களாகவும், மந்த புத்திக்காரங்களாகவும், சண்டை பிரியர்களாகவும், எப்போது நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்களா இருக்கு. எப்போவுமே ஒரு பரபரப்பான, ஒரு ஆக்ரோஷமான ஒரு வாழ்க்கை. அதனால் இப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் நமக்கு அமைதி, சாந்தம், நிம்மதி, ஒரு அழகான வாழ்க்கை, இதெல்லாம் பக்தி மார்க்கம் மூலமாக தான் சாத்தியமாகும். பக்தி மார்க்கம், இந்த பக்தி மார்க்கம் எக்காலத்துக்கும் பொருத்தமானது, எல்லோருக்கும் பொருத்தமானது. இது நேற்று இன்று இல்லை, பிரபஞ்ச சிருஷ்டிப்புல இருந்தே பக்தி மார்க்கம் இருக்கு. சத்தியுகத்தில் பிரகலாத் மகாராஜா, திரேதா யுகத்தில் ஹனுமான், துவாபர யுகத்தில் பாண்டவர்கள், கலியுகத்தில் எண்ணற்ற ஆச்சாரியர்கள். நாம் கூட போன வகுப்பில் பக்தி வினோத் தாக்கூரர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பக்தி வினோத் தாக்கூரா எப்படி இந்த சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்ணார், என்னென்ன சவால்களை எல்லாம் மேற்கொண்டார், சம்பிரதாயத்துக்கு அவமானம் ஏற்பட்ட பொழுது அந்த அவமானத்தை சரி செய்வதற்காக எப்படியெல்லாம் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டார், தன் வாழ்க்கையை எப்படி அர்ப்பணித்து இந்த சம்பிரதாயத்தை ரொம்ப அழகா முன்னிறுத்தி கொண்டு சென்றாருங்கிறதெல்லாம் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். பக்தி வினோத் தாக்கூரர் எல்லா விதத்திலையும் ஒரு சிறந்த ஆச்சாரியராக திகழ்ந்தார். அவருடைய அலுவலக பணியாகட்டும், அவருடைய குடும்ப வாழ்க்கையாகட்டும், அல்லது பிரச்சார பணிகளாகட்டும், தன்னுடைய சாதனா அன்றாட வாழ்க்கையில கிருஷ்ண பக்தி எப்படி பயிற்சி செய்யணும், எல்லா விதத்திலையுமே ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திறந்த ஒரு ஆச்சாரியர் தாக்கூர் பக்தி வினோத். அப்போ பக்தி வினோத் தாக்கூரா காலத்தில் அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருந்து. அதில் ஒன்று இந்த ஜெகநாத பூரி கோயிலை நிர்வாகம் செய்வது. ஏன்னா அரசாங்கத்துக்கு தெரிய வந்தது, மன்னரே ஊழல் செய்கிறார். மன்னர், கோயிலை நிர்வாகம் செய்யக்கூடிய மன்னரே பல ஆயிரம் ரூபாய்களை கையாடல் பண்ணுகிறாருங்கிற கேள்விப்பட்டாங்க அரசாங்கம். அப்போ இது எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு சொல்லி அன்னைக்கு அரசாங்கம் பக்தி வினோத் தாக்கூருக்கு இந்த பொறுப்பு கொடுத்தாங்க. ஏன்னா பக்தி வினோத் தாக்கூரர்
அந்த பிரிட்டிஷ்கார அதிகாரிகளுக்கு கூட ரொம்ப நெருக்கமான நண்பராக இருந்தார். அவங்க கூட இவருடைய சங்கத்தை விரும்பினாங்க. பிரிட்டிஷ்காரங்க அங்கே அதிகாரிகள்லாம் கூட பக்தி வினோத் தாக்கூருடைய எளிமை, பணிவு, அவரது அந்த தெய்வீகமான குணங்கள், அவருடைய அந்த அன்பு, இதற்கெல்லாம் அவங்களே அடிமையாயிட்டாங்க. ஒரு தூய பக்தர் எல்லோரையும் கவரக்கூடியவராக இருக்கார். அப்போ அந்த பிரிட்டிஷ்காரங்க பக்தி வினோத் தாக்கூர் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க. ஐயா, நீங்களே இந்த கேஸ் எடுத்து நடத்துங்க, இந்த மாதிரி ஜெகநாதபுரி கோயிலில் நிறைய முறைகேடுகள் நடக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, அது மன்னரே செய்கிறார்னு கேள்விப்பட்டோம், கோயிலை பராமரிக்க வேண்டிய மன்னரே இந்த மாதிரி செய்கிறாரு, அதனால் தயவுசெய்து இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து இதை இந்த கேஸை நீங்கள் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த விவகாரத்தை பக்தி வினோத் தாக்கூர்ட்ட ஒப்படைச்சாங்க. பக்தி வினோத் தாக்கூரும் அந்த கோயில் நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கொண்டு மிக அழகாக குறுகிய காலத்திலே எவ்வளோ பணம் கையாளப்பட்டிருக்கு, எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, அதையெல்லாம் கண்டுபிடிச்சு விட்டார். இது மன்னருக்கு பெரும் கோபம் விட்டது. இந்த பக்தி வினோத் தாக்கூர் என்னுடைய குற்றங்களையும் குறைகளெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு, நான் செய்த தவறுகள்லாம், நான் எவ்வளோ பணம் ஊழல் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இவரை கொல்ல வேண்டும், இவர் உயிரோடு இருக்கக்கூடாது என்று ஒரு மந்திரவாதிட்ட போய் மாந்திரிகம் செஞ்சு இவரை கொல்வதற்காக ஏற்பாடுகள் செய்கிறார். ஆனால் மாறாக என்ன நடந்தது? 30 நாட்கள், ஒரு மாத காலத்துக்குள்ள அவருடைய குடும்பத்தில் நிறைய வியாதிகள், குழப்பங்கள் ஏற்பட்டு அவருடைய மகன் இறந்து போனார். அதனால ஒரு தூய பக்தருடைய தாமரைப்பாது குற்றம் இழைப்பது அந்த பக்தர் வேணா பொறுத்து கொள்ளலாமே தவிர பகவான் பொறுத்து கொள்ளவே மாட்டார். அது எதிர்வினையாற்றி விட்டது. அவர் பக்தருக்கு துன்பம் விளைவிக்கும்னு நினைச்சார். அந்த மன்னர் பக்தி வினோத் தாக்கூர் மேல பொறாமை கொண்டு அவருக்கு துன்பம் விளைவிக்க நினைச்சாரு. கடைசியில் என்னாச்சு? அவரோட குடும்பமே துன்பத்தில் ஆழ்ந்து விட்டது. அதனால வைணவர்களுடைய தாமரை பாத குற்றம் இழைப்பது அவ்வளவு பெரிய மகா குற்றம். அது மத யானை குற்றம்னு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். ஆத்திமாத அஃபென்ஸ். ஒரு வாழை தோட்டத்துக்குள்ள மத யானை பூந்த என்னாகும்? அந்த வாழை தோட்டத்தை நாசமாக்கிடும். அந்த மாதிரி ஒரு தூய பக்தருடைய தாமரை பாதத்துக்கு நாம் குற்றம் செய்து விட்டால் நாம் சிறுக சிறுக சேர்த்து வைத்த எல்லா புண்ணியங்களும் எல்லா பக்தியினுடைய அனைத்தும் வீணா போயிடும். பக்தியில் எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும், எவ்வளோக்கு எவ்வளோ பக்தியில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு நம்ம வைஷ்ணவ அபராதம் பண்ணால் கீழே போயிடும். பக்தி வினோத் தாக்கூர் அதை குற்றமாக எடுத்துக்கொள்ளவில்லை, ஆனால் பகவான் அதை குற்றமாக எடுத்துக்கொண்டார். இந்த மாதிரி பக்தி வினோத் தாக்கூர் பல இடங்கள்ல கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். வங்காளம், ஒரிசா இந்த பகுதிகளில். அப்போ ஒருத்தர் பக்தி வினோத் தாக்கூர் மேல பொறாமை கொண்ட இன்னொரு நபர், அவர் பேர் ரகுநாத் தாஸ் பாபாஜின்னு ஒருத்தர். இந்த ரகுநாத் தாஸ் பாபாஜி என்ன பண்ணாரு? அவர் பக்தர்கள் மத்தியில் ஒரு பெரும் குழப்பத்தை விளைவித்து விட்டார். பக்தி வினோத் தாக்கூர் ஒரு உண்மையான வைஷ்ணவர் இல்லை, அவர் அரசாங்கத்தில் பணியாற்றுகிறார், அவர் கோட் ஷூட் எல்லாம் போட்டிருக்கிறாரு, அவர் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்றாரு, இப்படியெல்லாம் சொல்லி அவர் மேல அவதூறு பரப்பி விட்டார். பக்தர்கள் மத்தியில பக்தி வினோத் தாக்கூர் மேல ஒரு கெட்ட பெயர், பக்தி வினோத் தாக்கூர் மேல ஒரு கெட்ட பெயர் ஏற்பட வேண்டும் என்று ஒரு அவதூறு பரப்பி விட்டார் அந்த ரகுநாத் தாஸ் பாபாஜி. ஆனா கடைசியில் என்ன நடந்தது? நம்ம முன்னே பார்த்த மாதிரி ஒரு வைணவருடைய தாமரை பாதத்து குற்றம் விளைவித்தால் அந்த வைணவர் பொறுத்து கொள்வார், பகவான் பொறுத்து கொள்ள மாட்டார். பக்தி வினோத் தாக்கூர் அவர் பாட்டுக்கு அவர் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரிசா, வங்காளம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அவர் பாட்டுக்கு கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனா இவர் என்ன பண்ணாரு? இவர் போய் பக்தி வினோத் தாக்கூர் அப்படி அவர் இப்படி, அவர் அரசாங்கத்துல சம்பளம் வாங்குறாரு, அவர் என்ன வைஷ்ணவரா, அவர் ஆச்சாரியர் வைஷ்ணவர் மாதிரியா நடந்துக்கிறாரு, அவர் கோட் ஷூட் எல்லாம் போட்டிருக்கிறாரு, அவர் கார்ல போறாரு, அதுல போறாரு, இதுல போறாரு, அப்படிலாம் அவரை பரிகாசம் செய்து குறுகிய காலத்திலே ஒரு என்ன சொல்றது, ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிட்டார். மனநோய் பாதிக்கப்பட்டு அவர் ஒரு பைத்தியமாகவே ஆயிட்டார். கடைசியில் அவர் அந்த அகால மரணம் அடைந்தார். அவருடைய வாழ்நாளில் அதுக்கப்புறம் அவர் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழவே இல்லை. இது ஒரு புறம் இருக்க, இனி ஒரு புறம் பக்தி வினோத் தாக்கூர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது இனி ஒரு ஆசாமி,
அவர் என்ன பண்ணாரு, திடீர்னு புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டார். அதாவது இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். அது சரிதான். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜபம் பண்ணலாம். ஆனா கீர்த்தனம் செய்யும்போது ராதே கிருஷ்ணா 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 ராதே ராதே, ராதே ஷாம் 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 ராதே ராதே, புதுசா ஒரு இது கிளப்பி, புதுசா ஒரு முறையை கிளப்பி விட்டு அவரும் பக்தர்கள் மத்தியில, பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரும் குழப்பத்தை விளைவித்து விட்டார். நீங்க ஜபம் பண்ணும்போது இப்படி பண்ணுங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஆனா சங்கீர்த்தனம் பண்ணும்போது இப்படி பண்ணுங்க, ராதே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ராதே ராதே, ராதே ஷாம் 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 ராதே ராதே. புதுசா ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டார். இது எந்த இடத்திலுமே பறைசாற்றப்படவில்லை. சாஸ்திரங்கள்லயோ இல்ல முந்தைய ஆச்சாரியர்களோ, ஏன் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு 500 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூட இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்கல. அவங்க ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கீர்த்தனம் செய்ய வேண்டும், நாம ஜபிக்க வேண்டும், பாட வேண்டும், ஆட வேண்டும், இதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பாபாஜி என்ன பண்ணாரு, புதுசா ஒரு முறையை உண்டாக்கி விட்டார். அப்பவும் பக்தி வினோத் தாக்கூர் சொல்றாரு, ஐயா இது பெரும் தவறு, நீங்க மக்கள் மத்தியில் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறீர்கள், பக்தர்கள் மத்தியில் வெறும் குழப்பத்தை ஏற்படுத்தி, இது செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டிக் கொள்கிறார். இந்த மாதிரி சாஸ்திரத்திலையும் பரிந்துரைக்கவில்லை. முந்தைய ஆச்சாரியர் ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, சைத்தன்ய மகாபிரபு, மாதவேந்திர புரி, ஈஸ்வரபுரி யாருமே இந்த மாதிரி சொல்லி கொடுக்கல. நீங்களா ஏன் புதுசா ஒரு தத்துவத்தை உண்டாக்குறீங்க, நீங்க ஏன் சம்பிரதாயத்துக்கு எதிராக செயல்படுறீங்க, நீங்க ஏன் தவறான விஷயங்களை கற்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுரை சொல்லி, அவர் ஆரம்பத்துல சில வாதங்கள்லாம் செஞ்சு இறுதியில அவர் ஒப்புக்கொள்கிறார். ஆமா, நான் பெரும் தவறு செய்து விட்டேன், பக்தி வினோத் தாக்கூரை என்னை மன்னித்து விடுங்கள், நான் பெரும் தவறு செய்து விட்டேன், நான் சமுதாயத்தில் குழப்பத்தை விளைவித்து விட்டேன். இந்த மாதிரி ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக பக்தி வினோத் தாக்கூர் காலத்துல இந்த மாதிரி குழப்பவாதிகள், பொறாமைக்காரங்க, அப்புறம் போலியான ஆசாமிங்க, இவங்களெல்லாம் எதிர்கொள்வது பெரும் சவாலாக இருந்தது. அவருக்கு பெரும் சவால். இதுக்கு மத்தியில பிறப்பால் பிராமணரே பிராமணன் சொல்லி அது ஒரு விதமான ஒரு பிரச்சனை. வைணவர்களை உதாசீனப்படுத்துவது, அவர்களை ஏளனமாக பார்ப்பது, இதெல்லாம் பல்வேறு சோதனைகளும் இந்த பல்வேறு காலகட்டங்களும் கடந்து பக்தி வினோத் தாக்கூர் இந்த சம்பிரதாயத்தை வலுவாக ஸ்தாபனம் செய்தார். ரூப கோசாமியுடைய போதனைகள், சனாதன் கோசாமியுடைய போதனைகள், சைத்தன்ய மகாபிரபு போதனைகள், அதெல்லாம் எந்தவித மாற்றம் இல்லாமல் உள்ளது உள்ளவாறு ஸ்தாபனம் செய்தார். எண்ணற்ற சாஸ்திரங்களுக்கு வியாக்கியானம் கொடுத்து, அதுக்கப்புறம் அழகழகான பாடல்களை எழுதி, அந்த பாடல்கள் மூலமா பக்தியை பிரச்சாரம் செய்து, அப்புறம் சிறு சிறு நாமகாட்டா மையங்கள் ஊரா கிராமமா போய், ஓரொரு கிராமமா போய் பக்தி வினோத் தாக்கூரா ரொம்ப அழகா இந்த சின்ன சின்ன குழுக்களை நிறுவனர். ஏன்னா கலியுகத்துல கோயில் வழிபாடு கூட கடினமானது தான். பாருங்க, இந்தியாவில் நிறைய பழமை வாய்ந்த கோயில்கள்லாம் இருக்கு. ஆனா யாரு கோயிலுக்கு போறாங்க? பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு ஊர்ல உள்ளவங்க போக மாட்டாங்க, வெளியூர்ல இருந்து யாத்திரை வரவங்க வர்றாங்க. நிறைய கோயில்கள் இருக்கு, ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், ராமேஸ்வரம், எங்கெல்லாமோ இருந்து யாத்திரிகர்கள் வருவாங்க. ஆனா உள்ளூர் இருக்கிறவங்க போக மாட்டாங்க. இந்த மாதிரி கலியுகத்துல கோயில் வழிபாடும் ரொம்ப சிரமமா இருக்கு. அப்போ இந்த கலியுகத்துல சிறு சிறு குழுக்களை அமைத்து பக்தர்களை அங்கங்க கூடி அவங்க நாம சங்கீர்த்தனம் பண்றது, நாம ஜபம் செய்யறது, பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது, பகவானுக்கு சேவை செய்வது, வைணவர்களுக்கு சேவை செய்வது, இந்த மாதிரி சிறு சிறு குழுக்களை நிறுவனார் பக்தி வினோத் தாக்கூர். அந்த காலத்திலே பத்திரிகை எல்லாம் நடத்தி இந்த பத்திரிகை மூலமாக கிருஷ்ண பக்தியை வலுவாக பிரச்சாரம் செய்தார். அவர் 3 விதமான, அதாவது என்ன சொல்லுவாங்க அதுக்கு, ப்ரிடிக்ட் பண்ணார். தமிழ்ல முன்கூட்டி அறிவித்தார் என்ன நடக்க போகுது, பின்ன நடக்க இருப்பதை முன்கூட்டியே அறிவித்தார் பக்தி வினோத் தாக்கூர். அவர் என்ன சொன்னாரு, இன்னும் குறுகிய காலத்துல ஒரு பக்தர் வருவார்,
அவர் வந்து இந்த கிருஷ்ண பக்தியை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்வார் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பூமியில் தோன்ற இருப்பதை முன்கூட்டியே தெரிவித்தார் பக்தி வினோத் தாக்கூர். பிரபுபாதர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர். பிரபுபாவுடைய அவதாரம் அவர் தோன்றுவார்னு சொல்லி 200 ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே அறிவித்தார். இந்த மாதிரி ஒரு தூய பக்தர் வருவார், அவர் வந்து இந்த கிருஷ்ண பக்தியை உலகெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பார். இது ஒன்று. இரண்டாவது, இந்த நவதீப் தாமத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு லீலை செய்த இடங்கள்ல அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், ரஷ்யர்கள், ஜெர்மன்காரங்கள்லாம் வந்து கீர்த்தனம் பாடிட்டு போவாங்க. அதை வந்து நான் பார்க்க போறேன் அப்படிங்கிறதும் முன்கூட்டியே சொன்னார். மூன்றாவது, இந்த கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், ரஷ்யர்கள்லாம் வந்து சேர்ந்து கொண்டு அதில் வந்து பிரபுக்கெல்லாம் தலையை சவரம் பண்ணிட்டு அவங்க வந்து இந்த கிருஷ்ண பக்தியை தீவிரமாக எடுத்துட்டு இந்த நவதீப் தெருவில் வந்து ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி, ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி, ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி என்று பகவானுடைய புனித நாமத்தை கீர்த்தனம் செய்வார்கள். ஸ்ரீ சைத்தன்ய மகாபின் போதனைகளை பின்பற்றுவார்கள் சொல்லி அதையும் முன்கூட்டி அறிவித்தார் பக்தி வினோத் தாக்கூர். அதுக்கப்புறம் பக்தி வினோத் தாக்கூர் அவருடைய கனவுகள்லாம் நினைவானது சில பிரபுபாதருடைய. அவர் என்னெல்லாம் வந்து முன்கூட்டி அறிவித்தாரோ அவர் வந்து அதை வந்து சில பிரபுபாதர் செய்தார். 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பக்தி வினோத் தாக்கூரர் சைதன்ய மகாபுரின் வாழ்க்கையும் போதனைகளும் அப்படின்னு ஒரு புத்தகத்தை ஆங்கிலத்தில் எழுதினார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபுருடைய வாழ்க்கையும் போதனைகளும். அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதி அதை வந்து யூரோப் கண்ட்ரிக்கு அனுப்பிச்சார், மேற்கத்திய நாட்டுக்கு. அதை வந்து அவர் யூரோப் கண்ட்ரிக்கு, மேற்கத்திய நாட்டுக்கு அனுப்பிச்சார். அந்த புத்தகம் அந்த மேற்கத்திய நாட்டுக்கு போகக்கூடிய அதே வேலையில தான் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பூமியில தோன்றுகிறார். அப்ப பாருங்க, ஆச்சாரியர்களுடைய பார்வை, அவங்களுடைய நோக்கம் எல்லாம் வந்து அவங்க பகவானுடைய திட்டப்படி, பகவத் சங்கல்பம். ஆச்சாரியருடைய தோற்றமும் செயல்களும் லீலைகளும் தெய்வீகமானது. எப்படி பகவானது பிறப்பும் செயல்களும் லீலைகள் எல்லாம் மங்களமானதோ திவ்யமானதோ, அத மாதிரி ஆச்சாரியருடைய பிறப்பும் செயலும் திவ்யமானது, மங்களமானது. அதனால பிரபுபாதர் வந்து இந்த பூமியில தோன்றுவார் அப்படிங்கிறத முன்கூட்டியே சாஸ்திரங்கள்ல ஆச்சாரியர்மார்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்தி வினோத் தாக்கூர் இந்த புத்தகத்தை வந்து மேற்கத்திய நாட்டுக்கு அனுப்பிச்ச அதே தினத்துல தான் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பூமியில தோன்றினார். இன்னைக்கும் அந்த புத்தகத்தை பக்தர்கள் வச்சிருக்காங்க. அன்றைக்கு வந்து 200 ஆண்டுகளுக்கு முன்பாக பக்தி வினோத் தாக்கூர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து ஆங்கிலத்தில் புத்தகம் எழுதி சைதன்ய மகாபிரபுடைய லீலைகளும் அவருடைய தோற்றமும் அவருடைய உபதேசங்களும், இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுடைய போதனைகளை வந்து உலகெங்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஆச்சாரியர்கள் ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க, ரொம்ப உற்சாகமாக செயல்பட்டிருக்காங்க. ஏன்னா இது மகாபிரபுடைய விருப்பம். ஓரொரு கிராமத்திலும் நகரத்திலும் என் நாமம் ஜபிக்கப்படணும். கலியுக மக்களுக்கு இதுதான் ஒரே வழி. கலியுக மக்கள் எல்லா விதமான துன்பத்திலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும், பயத்திலிருந்தும் விடுபடுவதற்கான ஒரே வழி வந்து பகவானுடைய புனித நாமத்தை தஞ்சமடைவது. பகவானுடைய புனித நாமத்தை தஞ்சமடைவதும் பகவானை தஞ்சமடைகிறது வேற வேற இல்லை. பகவானுடைய புனித நாமத்தை தஞ்சமடைகிறதையும் பகவான்கிட்ட தஞ்சமடைகிறதும் வேற வேற இல்லை. ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைகிறதும் பகவானது தாமரை திருப்பாதத்தை சரணடைவதும் வேற வேற இல்லை. ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைவதும் பகவானது தாமரை திருப்பாதத்தை சரணடைவதும் வேற வேற இல்லை. அதனால நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சம்பிரதாயம் கிடைத்திருக்கிறது, இந்த பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தில் நானும் இணைந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு பெருமையோட உற்சாகமாக ஆனந்தமாக பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்து குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு பூர்வாச்சாரியரின் ஆசீர்வாதத்தை வேண்டி பிரார்த்தனை செய்து நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், ராதாகிருஷ்ணரின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். இந்த சத்சங்கத்துக்கு வர்றது எல்லா பக்தர்கள், இந்த சத்சங்கத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களும் பகவான் நாம ஜபிக்கிறவங்களுக்கு பூர்வாச்சாரியர்கள் பின்ன வந்து பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறோம்.
ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஒன்றே போதுமானது நம்முடைய எல்லா பிரச்சனைக்கான தீர்வு. வேற எதையும் நாம் நோக்கி போகவே வேண்டாம், வேற எதையும் நோக்கி நாம் பயணிக்க வேண்டாம். இந்த தேவதை வழிபடலாமா, அந்த தேவதை வழிபடலாமா, இந்த பூஜை செய்யலாமா, அந்த பூஜை செய்யலாமா, எனக்கு இந்த கிரக தோஷம் இருக்குன்னு, அந்த கிரக தோஷம் எனக்கு, ராகு சரியில்லை, கேது சரியில்லை, செவ்வாய் அங்க உட்கார்ந்துருக்காரு, சுக்கிரன் பார்க்கவே மாட்டேங்கிறாரு, சனி அந்த வீட்டுக்கு போயிட்டாரு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. பகவானுடைய நாமத்தை நாம் நம்பிக்கையோடு உச்சரித்தார். யார் ஒருத்தர் பகவான் நாமத்துல வலுவாத நம்பிக்கை இருக்கோ, பகவானும் அவரது நாமமும் வேற வேறையே இல்லை, கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா அந்த கிருஷ்ணா என்ற புனித நாமமும் கிருஷ்ணரும் வேற வேற இல்லை. நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வசக்தி. பகவான் தனது புனித நாமத்தில் முழு சக்தியும் வச்சிருக்கார். பகவானுடைய புனித நாமத்துல முழு சக்தி இருக்கு. அதனால பகவான் நாமத்து மேல நம்ம வலுவாத நம்பிக்கை வைத்திருப்போமே ஆனால், யார் ஒருத்தருக்கு பகவான் நாமத்துல வலுவாத நம்பிக்கை இருக்கோ, உறுதியான நம்பிக்கை இருக்கோ, பிறழாத நம்பிக்கை இருக்கோ, அந்த பக்தர் அந்த நாமத்தினால் கைவிடப்பட மாட்டார். பகவான் நாமம் நம்மை கைவிடாது. பகவானுடைய நாமம் ஒருபோதும் நம்மளை கைவிடாது. நம்மளை யார் வேணாலும் கைவிட்டுறலாம். கணவன் மனைவியை கைவிட்டுறலாம், மனைவி கணவனை கைவிட்டுறலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிட்டுறலாம், பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்டுறலாம். யார் வேணாலும் நமக்கு எதிரியா மாறிடலாம், யார் வேணாலும் நம்ம கைவிட்டுறலாம். அப்படித்தான் இந்த உலகம். ஆனால் பகவானது திருநாமம் ஒருபோதும் நம்மளை கைவிடாது. ஒருபோதும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பகவானுடைய திருநாமம் நம்மளை கைவிடவே விடாது. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குன்னு சொன்னா, பகவானுடைய நாமத்துல வலுவாத உறுதியான பிறழாத நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா, நாம் எதை கண்டும் பயக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதற்காகவும் இயங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாமம் அனைத்தையும் தரும். பகவான் நாமம் அனைத்தையும் தரும். அதனால அந்த நாமத்தை கவனமாக உச்சரிக்க வேண்டும், குற்றமற்று உச்சரிக்க வேண்டும், உற்சாகமாக உச்சரிக்க வேண்டும். அந்த நாமத்தை ஜபத்தை தியானமாக செய்ய வேண்டும், யாகமாக செய்ய வேண்டும், யோகமாக செய்ய வேண்டும். அப்படி நம்ம பர்ஃபெக்டா சான் பண்றோம், அழகா அந்த வார்த்தைகளை சொல்லி காதுல கேட்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களும், நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஆனந்தமும் சாந்தமும் நம்மளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பகவானுடைய புனித நாமம் நம் கூடையே இருந்து நம்மளை வழிநடத்தி செல்லும். அதனால பக்தர்களுக்கெல்லாம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நாம ஜபத்தை மட்டும் எந்த சூழ்நிலையும், எந்த காலத்திலும், எந்த சூழ்நிலையிலும் ஹரிநாமத்தை ஜபிக்கிறத கைவிடவே கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும், இந்த உலகமே நமக்கு எதிரி ஆயிட்டாலும், நம்ம எந்த ஒரு சூழ்நிலை நின்னாலும், நாம் எல்லாத்தையும் இழந்து விட்டாலும், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பகவானின் புனித நாமத்தை மட்டும் நாம் கைவிட்டு விடவே கூடாது. ஏன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த புனித நாமம் நம்மை கைவிடாது. அந்த ஒரு விசுவாசம் நம்பிக்கையும் நாமத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த நாமத்தில் ருச்சி ஏற்பட வேண்டும். அனைத்து பக்தனுக்கும் மிக மிக நன்றி. நீங்கள் எவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து நாம ஜபம் செஞ்சு சத்சங்கத்தில் கலந்துக்கிட்டு. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.